Hi, hello, and welcome back to the Homecoming. Homecomingல நம்ம இன்னைக்கு பார்க்க போற மேட்ச் LSG versus CSK. டேபிள் பயங்கர டைட். அதாவது வந்து எல்லா வருஷமும் சொல்லுவாங்க திஸ் இஸ் த க்ளோசஸ்ட் IPL எவர், டாடா IPL அப்படி இப்படின்னுவாங்க. இந்த வருஷம் நிஜமாவே க்ளோஸா இருக்கு. ஆனா யாருமே இன்னும் பெருசா க்ளோஸா இருக்கிறத பத்தி பேச மாட்டாங்க. 2 wins on the bounce or 1 win on the go or 2 losses on the go. எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா மாத்துது. சடனா இவன் குவாலிஃபை ஆகலாம்னு நினைக்கலாம், அவன் குவாலிஃபை ஆகலாம்னு நினைக்கிறான். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் யாருமே குவாலிஃபை ஆகல PDogg. 12-13 கேம்ஸ் வரைக்கும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் தான் சொல்றேன், 8 ஜெயிச்சே ஆகணும், 7 வச்சுன்னு போக முடியாது அப்படின்னு பார்க்கும்போது ஒன்லி குஜராத் டைட்டன்ஸ் has got 6 wins out of 8 games and are expected to get through. Again நீங்க சொல்ற மாதிரி anything can happen in cricket. 6 மேட்ச் இருக்கு, 3 மேட்ச் ஆன் த பவுன்ஸ் அவங்க தோத்தாங்கனாலும் திடீர்னு நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். ஸோ no one is eliminated unless otherwise Delhi loses to Gujarat in the next match. They will be the first team to get eliminated. முன்னாடிலாம் என்ன ஆகும்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போன கேமே எடுத்துக்கலாம், பஞ்சாப் ஹேட் ஆல்மோஸ்ட் நோ சான்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. பட் ஜெனுவினா இந்த மாதிரி ஸ்டேஜஸ்ல பஞ்சாப் வந்து இந்த மாதிரி ஒரு கேம் ஆன விக்கெட் தட் ஸ்லோ ரவீந்திர ஜடேஜா போட்டிருந்தாரு. யூ வுடன்ட் பேக் them to win, பட் பஞ்சாப் வந்து பேக்ஸ் அகைன்ஸ்ட் த வால்ஸ் கேம் அவுட் ஃபைட்டிங். லியம் லிவிங்ஸ்டன், சாம் கரன் பின்னி எடுத்துட்டாங்க அந்த மேட்ச். 200 சேஸ் இன் டே கேம் இன் சென்னை. ஒரு தடவை எனக்கு ஞாபகம் இருக்கு, ரொம்ப வருஷம் முன்னாடி RCBயோட ஒரு டே கேம் இந்த மாதிரி தான் சேஸ் பண்ணுவோம். சேஸ் தான் நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் RCB ஆடுவாங்க, அதுக்கப்புறம் திருப்பி சேஸ் பண்ணுவோம். ஐ திங்க் தட்ஸ் ப்ராபப்லி தி ஆல்பி மார்க்கல் கேம் நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்ட்டா ஞாபகம் இல்லை. திருப்பி நான் எந்த பக்கம் வந்து அந்த டக் அவுட்ல தோத்த பக்கம் உட்காந்துருக்கணும், அதை உங்களுக்கு திருப்பி சொல்லி காட்டி ஒரு என்னோட வருத்தத்தை இது பண்ணும். அது அந்த ஆல்பி மார்க்கல் கேம் தானே? ஆல்பி மார்க்கல் கேம் தானே? அடிச்சோடனே நீ கூட கை கொடுக்கும் போது ரொம்ப காண்டா கை கொடுத்துட்டு போனீங்க. இல்ல, ரெண்டு பெருசா இல்ல, டைட்டா தான் இருந்தது மேட்ச். 2 ஓவர்ல 45 இருந்தது, ஒரு ஓவர்ல 28 எடுத்து மேட்ச் முடிச்சாரு. நீங்க அனலிஸ்ட் உடனே நம்ம ஊர் ஆளுங்க வந்து இப்ப ஆவுனா இன்னொரு புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. நான் அல்லா போல் கொஞ்சம் நல்லா போல்னு சொன்னதால இன்னொன்னு புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க தோத்துட்டு சும்மா எதுக்கு எங்களை பத்தி பேசுறீங்க அப்படின்றாங்க. நாங்க தோத்ததை பத்தி நான் பேச மாட்டேன், நான் தோத்ததை பத்தி நீங்க வேணா பேசுங்க, உங்ககிட்ட நான் கத்துக்கிறேன். இப்போ 2 overs 40 சொன்னீங்க PDogg. அன்னைக்கு தேதிக்கு 2 overs 40 வந்து டிஃபிகல்ட்டா இருந்தது. லிட்டரலி அகேன்ஸ்ட் மும்பை 2 over 40 இருந்தது. அதே மாதிரி சென்னையோட 2 over 40 இருந்தது. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் 2 மேட்ச்ல 2 overs 40 to go with these grounds and bats and the finishers and Tim David மாதிரி ஒரு ஆளு, MS Dhoni மாதிரி ஒரு ஆளு. The batting teams are not out of it. 2 overs 40 runs இப்ப not anymore. எக்ஸாக்ட் கரெக்டா சொல்லிட்டீங்க. இப்ப நீங்க அந்த காலத்துல இந்த காலத்துல, ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான் எனக்கு. நீங்க ஓடி வந்துட்டு முட்டி அளவு ஃபுல் டாஸ் போட்டீங்கன்னா 3 பாலும் அது எந்த பேட் இல்லைனாலும் உங்களுக்கு வெளியே போயிடும் 6. என்ன எங்க டீம் பத்தி தப்பா பேசுறேன்னா இல்ல, இப்ப நான் உங்களுக்கு வந்து இப்ப ராயல்ஸை விட்டுருங்க, இப்ப நான் வந்து ஒரு ஜென்ரலா நம்ம டிஸ்கஷன்ல வச்சுக்கிறோம் பாக்குறேன். இந்த பேட்டிங் பிட்ச் ஹை ஸ்கோரிங் மேட்ச்ல பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க எடுங்க, எங்கிட்ட நம்பர் இருக்கு, எத்தனை ஃபுல் டாஸ் போட்டு 6 கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நீங்க ஒரு ரிசர்ச் பண்ணீங்க இந்த கடைசி 2 வருஷம். இது வந்து நீ வந்து ஆஸ் an அனலிஸ்டா பேசுறியா இல்ல? sometimes it is very easy. அதான் நான் தான் சொல்லுவேன், ஹைண்ட் எக்ஸ்பர்ட் டாக், ஆர்ம் சேர் பண்டிட்ஸ் இவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம், அந்த ஃபுல் டாஸ் போடுவானா அப்படின்னு சொல்றாங்க. ஃபுல் டாஸ் ஏன் உழுதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம். இன் கிரவுண்ட் லைக் வான்கடே, கிரவுண்ட் ரொம்ப குட்டி, விக்கெட் செமையா இருக்கு. டிம் டேவிட் வந்து ஆலமரத்துல பாதி இருக்காரு ஹைட்டு, கால் 2 ஆலமரத்து கிளமர் இருக்கு, கை 2 கிளமர் இருக்கு, ஆல் ஸ்ட்ராங். த மார்ஜின் ஆஃப் எரர் இஸ் லிட்டரலி நத்திங். பாதி விக்கெட்ல வந்து நிக்கிறான், லெக் சைடு ஷார்ட்டா இருக்கு. ஹி இஸ் ட்ரைங் டு கோ ஃபார் அ யார்க்கர். பர்ஃபெக்டா நீல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இன்ஃபேக்ட் அந்த லாஸ்ட் ஓவர் ஜேசன் ஹோல்டர் போடும்போது ஐ ஃபெல்ட் பேட். ஷார்ட் தேர்ட் மேல நின்று ரவுண்ட் தி ஸ்டம்ப்ஸ்ல இருந்து ஒரு வைட் யார்க்கர் ஒன்று போட்டாரு. லிட்டரலி 0.3% to 0.5% தான் எரர் அந்த பால்ல. 99 out of 100 பேட்ஸ்மேன் அந்த பால் அடிச்சு லாங் ஆஃப்ல கொடகல்பி அவுட் ஆயிருப்பாங்க. பவர்ல ஃபுல்லா டிராக் பண்ணி தூக்கி 6 அடிச்சார் ஸ்ட்ரெயிட்டா. ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு 6 அடிக்கும் போது போலருக்கு சம்டைம்ஸ் இட் கேன் பி வெரி வெரி டீஃப்ளேட்டிங் PDogg. இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஐ மீன் இதுல வந்து எக்ஸிகியூஷனு ஃபுல் டாஸ் எல்லாம் ஈஸியர் டு சே, பட் வாட் ரன்ஸ் த்ரூ அ bowler's head எக்ஸிகியூஷன்ல எங்க ஆகுது? ஒரு நல்ல பால் போட்டு இப்படி அடிச்சிட்டோமே, வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஆப்ஷன் தேடும் போது இட்ஸ் நாட் தட் ஈஸி. நீங்க பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க, ஏன்னா நீங்க கேப்டனா வந்திருக்கீங்க. இப்ப நான் வந்துட்டு கம்ப்ளீட்டா சொல்ல விரும்பல. இப்ப டிம் டேவிட்டுக்கு 7th ஸ்டெம்ப்ல இருந்து ஒய்டா போடுற லைன்ஸோட ஸ்ட்ரைக் ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாட்ஸ் எடுத்து பாருங்க என்னன்னு. நீங்க ஒய்டா போட்டீங்கன்னா எவ்வளவு ஒய்டா போடுறீங்களோ அவ்வளவு ஒய்டா 6 வந்து எக்ஸ்ட்ரா கவர்ஸ். ஓகேப்பா, ஓகே. see we are discussing numbers versus reality. ஓகே, ரெண்டுத்துக்கும் வந்து அதாவது தோனி ஒரு தடவை என்கிட்ட அழகா ஒரு வாட்டி சொன்னாரு, நீங்க வந்து அவ்வளோ, நான் கேட்டேன் நீங்க டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் அவ்வளோவா பாக்குறது இல்லையா அப்படின்னா. அதாவது அவர் என்ன சொன்னார்னா, ஒரு விஷயத்த தப்புன்னு சொல்றதுக்கும் நம்ம டேட்டா காட்டலாம், அதே விஷயத்த ஒரு விஷயம் சரின்னு சொல்றதுக்கும் டேட்டாவால ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அது வந்து நான் தப்பு சரின்னு சொல்லலை, எனக்கு அது மேல பெரிய உடன்பாடு இல்லை.
நான் எதை பாக்குறேனோ எப்படி பேசுறேனோ ஒரு ஆளோட சைக்காலஜி எப்படி பாக்குறேன் எனக்கு அந்த ஆள் பண்ணி கொடுப்பாங்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னா நான் அதை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. அதுக்குள்ள அதாவது கமல் சொல்லுவார் ஒரு படத்துல ஒரு என்ன சொன்னது தத்துவமா பழமொழி சொன்னா அனுபவிக்கணும் ஆராயக்கூடாது அப்படின்னுவாரு. அந்த மாதிரி தான் இது டேட்டாங்கிறது வந்து நமக்கு எப்படி ஏதுன்னு சஜஸ்டிவா இருக்கிறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணலாம். இப்ப நான் ஏன் சொல்ல வந்தேங்கிறது சொல்றேன். டிம் டேவிடோட வைட் யார்கர் ஸ்ட்ரைக் ரேட்னு சொன்னீங்க. அந்த கிரவுண்ட்ல யாருமே இல்லைல்ல, சென்டர்ல இருந்து நம்ம பார்க்கல. அதாவது ஜேசன் ஹோல்டர் போட்ட எண்டு லெக் சைடு பவுண்டரி வந்து 57 மீட்டர்ஸ். ஒரு போலராவோ இல்ல ஒரு ஃபீல்டிங் டீம் கோச்சாவோ இல்ல ஃபீல்டிங் டீம் கேப்டனாவோ நான் யோசிக்கும் போது என்ன யோசிப்பேன், லாங்கர் பவுண்டரிக்கு போலிங் போடலாம், அதுதானே லாஜிக் அப்படின்னு. நீங்க யார வேணா கேளுங்க, துனியே போய் கேட்டு பாருங்க, அவரு அதான் சொல்லுவார், லாங்கர் பவுண்டரிக்கு போட்டு 6 கூட பரவாயில்லன்னு தான் சொல்லுவார். ஸோ ஆப்வியஸ்லி அதுதான் ஆப்ஷன். ஒரு நல்ல கடப்பாற மாதிரி ஒரு ஆள் நின்று இருக்கான், ஷார்ட் பவுண்டரிக்கு எப்படிப்பா சான்ஸ் எடுப்ப? இப்ப நீங்க எப்படி சொல்றீங்கன்னா, நீங்க சொல்றத நான் வந்து டினை பண்ண மாட்டேன், ஆர்கியூம் பண்ண மாட்டேன். இப்ப நான் as an analyst நான் என்ன சொல்லுவேன், நீங்க சொல்றது 57 மீட்டர்ல அவரோட பவுண்டரிஸ் நிறைய போல. பாயிண்ட் நம்பர் 1 ஏன் போல, அவரோட பொசிஷன் அவரோட டவுன் ஸ்விங்கு அங்க அடிக்கிறது அங்க போலங்கும் போது நான் என்ன பண்ணுவேன், ஸ்டில் இஃப் தட் இஸ் இஸ் ப்ரூவன் வீக்னஸ் அப்படிங்கும் போது 57 மீட்டர்ல அவர் அடிக்க வச்சு அவுட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஈவன் தோ ஐ காட் தி 10 மீட்டர்ஸ் மோர் குஷன் ஆன் தி ஆஃப் சைட் which you feel is strength. See, அந்த மேரேஜ் நீங்க பண்ணி பாத்தீங்கன்னா நான் என்னோட போலர்ஸுக்கு என்ன சொல்லுவேன், அது 57 மீட்டர் தான் கரெக்ட் தான், ஆனால் அங்க அவரோட ரன் ஸ்கோரிங் வந்து கம்மியா இருக்கு, வீக்னஸ் நிறைய இருக்குங்கும் போது அங்க 3-6 அடிச்சு நீ மேட்ச் தோத்தினா பரவாயில்ல, சான்சஸ் கம்மி, இங்க நீ போட்டினா உனக்கு வாய்ப்பு இல்லைன்றது என்னோட இது. ஐ மைட் பி ராங். கரெக்ட், ஐ அக்ரி. அதாவது வந்து இது அகைன் இட்ஸ் a very healthy debate. ஐ திங்க் இட்ஸ் நம்ம இதுல நிறைய எடுத்துட்டு வர முடியும்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு அனலிஸ்ட், டேட்டா பாயிண்ட்ஸ்ல இருந்து பாக்குறீங்க, ஒரு கிரிக்கெட்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பேசுறேன். எனக்கும் இந்த மேட்சுக்கு சம்பந்தம் கிடையாது. நட்டராஜனை நீங்க எப்படி ஒரு டெத் பவுலரா யார்கர் ஸ்பெஷலிஸ்டா ட்ரீட் பண்ணுவீங்க? ஒன் ஆஃப் தி பெஸ்ட். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஒன் ஆஃப் தி பெஸ்ட், ரைட்? எஸ்ஆர்ஹெச் ஏன் டீம் கிடையாது, ராயல்ஸ் ஏன் டீம் கிடையாது, நான் சிஎஸ்கே ஃபாலோ பண்ணுவேன், சிஎஸ்கே மேட்ச் கிடையாது. எஸ்ஆர்ஹெச் மும்பை இந்தியன்ஸ் கேம் போன வருஷம் நடந்தது வான்கடே ஸ்டேடியம்ல. அந்த கேம்ல நட்ராஜன் டிம் டேவிடுக்கு போட்டாரு. அந்த கேம்ல எங்க 6 அடிச்சாரு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீங்க சொல்றீங்க ஸ்ட்ரைட்டர் யாருக்குன்னு, குருவி தெரியற மாதிரி, அதாவது குருவி தெரியற ஹைட்ல ஒரு 6 ஸ்கொயர் லெக் மேல அடிச்சாரு, லோ ஃபுல் டாஸ். அதாவது வந்து அந்த ஷாட்டை பாராட்டின எத்தனையோ பேரு போலரோட பாலை பாராட்டவே இல்லை. அந்த பால் வந்து ரொம்ப பேட் பால் இல்லை. நீங்க சொல்ற அதே விஷயம் தான். ஃபியூச்சர் ஜெனரேஷன் ஆஃப் T20 கிரிக்கெட்டுக்கு நான் சொல்றேன், இன்னும் முன்னாடி போற டைம்ல பேட்ஸ்மேனை எப்படி எடுப்பாங்கன்னா, இப்போ வந்து சைனாலாம் வந்து இந்த ரன்னிங் ஆத்லீட் இவங்கெல்லாம் வந்து அவங்க ஒரே மாதிரி ஃபேமிலி, 2 ஆத்லீட்ஸா இருந்தா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆக்கி அதுலேருந்து குழந்தை லைனை எடுத்துட்டு அவங்கள ட்ரெயின் பண்றாங்கன்னு சொல்ற மாதிரி ஃபியூச்சர் ஜெனரேஷன் ஆஃப் பவர் ஹிட்டிங்க்கு 6 ஃபுட் அண்ட் ஹையர் பேட்ஸ்மேனை எடுக்கிறதுக்கு ஆல்ரெடி நிறைய டீம்ஸ் அண்ட் நிறைய இடத்துல அனாலிட்டிக்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா அது ரீச். டிம் டேவிட் வித் தட் ஹியூஜ் ஃபோர் ஆர்ம்ஸ் அண்ட் ஹிஸ் ரீச் ஆஃப் த ஹேண்ட் அண்ட் ஹிஸ் பிக் லெக்ஸ், அவர் ஹி இஸ் ரீச்சிங் பால்ஸ் ஆன் த ஃபுல் தட் அதர் பேட்ஸ்மேன் வில் நாட். மற்ற பேட்ஸ்மேன் என்ன பண்ணுவாங்கன்னா பின்னாடி போயிட்டு எடுக்க பார்ப்பாங்க. அதை அவரோட ஹைட்ல இருந்து அவரோட பவர்ல இருந்து அதை மசில் பண்ண முடியுது. உட்காந்து அடிச்சாருங்க ஸ்வீப் 6. இல்ல நீங்க சொல்றது கரெக்ட். இப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க நீங்க. நல்ல ஒரு யார்கர், ஸ்ட்ரெயிட் யார்கர் போட்டு அதை ஸ்கொயர் லெக்ல வந்து குருவி சைஸ்ல அடிச்சாருன்னு நான் என்ன சொல்லுவேன், I will force him to do that for 3 balls where the chances of me getting him out is more. இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா, எங்க ஊர்க்காரர் டேவிட் மில்லருக்கு நீங்க வைட் யார்கர்ஸ் போட்டுருங்களா, ஒரு இன்ச் கம்மியா இந்த பக்கம் அந்த பக்கம் எக்ஸ்ட்ரா கவர்ஸ். சந்தீப் சர்மா போட்டு கவர்ஸ்ல கேட்ச் பிடிச்சாரு குஜராத்ல. What is the probability? ப்ராபபிலிட்டி இல்ல பீடா, அதுதான் நான் சொல்றேன். மை பாயிண்ட் இஸ் டு பிளே த நம்பர்ஸ் அந்த ப்ராபபிலிட்டிக்கு விளையாடணும் அப்படின்னா மேத்தமெட்டிஷியன்ஸ் அண்ட் அனலிஸ்ட் மட்டும் தான் விளையாட முடியும். சம்டைம்ஸ் இட்ஸ் த ஹஞ்ச் கால். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் எக்ஸாம்பிள் சொல்றேன். சந்தீப் சர்மா தோனிக்கு போலிங் போட்டிருந்தாரு, 2 6 தூக்கி உரிச்சிட்டாரு. 1 over 20 to get தோனி ஃபர்ஸ்ட் 2 பால்ல 2 6 அடிச்சிட்டாரு. தி ஆட்ஸ் ஆஃப் somebody coming out on top against that battle on that matchup is literally none. போயிட்டு சந்தீப் சர்மா கிட்ட சொன்னேன், இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரிஸ்க் பால் எது மச்சி அப்படின்னு. ஸ்லோவர் லெங்த் பால்னாரு. போடு, டேஷா போச்சு போடுன்னு. ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் தி டே அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் வாட் எவர் இஸ் த மோஸ்ட் ரிஸ்கியஸ்ட் பால், பேட்ஸ்மேன் அதை எதிர்பார்க்க மாட்டான். ஏன்னா பேட்ஸ்மேனுக்கு தெரியும் he knows the bowler is under immense pressure. அந்த பால் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. பர்ஃபெக்ட்டா சொன்னீங்க, பியூட்டிஃபுல் ஐடியா கொடுத்திருக்கீங்க. playing the probability and numbers என்ன பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சிக்கிறது ஓகே, ஆல் தி டைம் அத நான் பண்ண மாட்டேன். ஒத்துக்கிறேன். 2015ல unfortunately you got injured when South Africa came and beat India in Indian 3 ODI series. நம்ம டெய்லி மீட் பண்ணுவோம் காஃபிக்கு, அதுக்கு இதுக்கு. if you remember, unfortunately உங்களுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு.
அப்ப தோனி பாய்க்கு நாங்க போட்ட லைன் அண்ட் லென்த் என்னன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பேக் ஆஃப் லென்த் நீங்க போட்ட லைன் அண்ட் லென்த் வந்து மார்னே மார்க்கல், ககிசோர பாடா 2 பேரும் 140 பிளஸ், அது டிஃபரெண்ட். சந்தீப் சர்மா 127. லென்த் பால் போடுறதுக்கு வெறும் ஸ்கில் மட்டும் தேவையில்ல. சந்தீப் சர்மா லென்த் பால ரவுண்ட் ஸ்டம்ப்ஸ்ல இருந்து லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு தில் வேணும். எங்க தில் வேணும். அதை தான் நீங்க எக்ஸாக்டா சொன்னீங்க. அந்த டிம் டேவிட்டுக்கு போடக்கூடிய அந்த ஸ்கில் ஜேசன் ஹோல்டருக்கு கிடையாது. ஐ கேன் பி இப்ப நான் இப்ப இஃப்ஸ் அண்ட் பட்ஸே கிடையாது கிரிக்கெட்ல. இப்ப நான் அங்க இருந்து என்ன சொல்லியிருப்பேன், தைரியமா யஜுவேந்தர் சஹல் கொடுத்திருப்பேன். என்ன வேணா நடக்கட்டும் பார்க்கலாம். அதே போனதை பத்தி என் டீம் உள்ள நடந்த விஷயத்த நான் வந்து சொல்ல முடியாது. இட் வில் பி பிரிவி டு பிரைவேட் கான்வர்சேஷன்ஸ். அதை நான் சொல்ல முடியாது. எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த ஜென்ரலா கிரிக்கெட்டிங் ஆஸ்பெக்ட பத்தி தான் நான் பேச முடியும். அண்ட் ஜென்ரலாவே நான் சொல்றேன், நமக்கு ஒரு இடத்துல ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா அந்த பொறுப்பை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். நான் அந்த டீம்ல பிளேயர், பவுலர், பேட்ஸ்மேன் வேலையை பார்க்கணும், மேட்ச் ஜெயிக்கிறத பார்க்கணும். டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி நம்ம கையில கிடையாது. அதுக்கு நம்ம ஹெல்ப் மட்டும் தான் பண்ண முடியும். எனிவே ஐ மீன் இட்ஸ் எதுக்கு நான் சொன்னேன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல PDogg, ஒரு விஷயம் தான். இப்ப நம்ம அந்த கான்வர்சேஷன் வந்து பயங்கர ஹீட்டடா கிரிக்கெட்டாவும் அனாலிட்டிக்ஸாவும் டேட்டா பாயிண்ட்ஸாவும் போச்சு. இதை கேட்கறவங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஏன்னா அவர் அனலிஸ்ட், இவர் பிளேயர், அந்த ரூட் எல்லாம் எடுக்காதீங்க. இந்த கான்வர்சேஷன் எப்பவுமே நான் ஒன்னு பிலீவ் பண்றேன், இது இந்தியால இன்னும் நிறைய வரணும், எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் நிறைய வரணும்னு நினைக்கிறேன். அக்ரியிங் டு டிஸ்அக்ரி. அதாவது இன்னொருத்தர் சொல்றத தப்பு அப்படின்னு நம்மளால சுட்டி காட்ட முடியணும். அதை சுட்டி காட்டுறத வந்து ஈகோல பர்சனலா எடுத்துக்காம அதுல இருக்கிற கருத்தை மட்டும் எடுத்துட்டு டிபேட் பண்ணோம்னா நமக்கு நிறைய வே ஃபார்வர்ட் கிடைக்கும். எனிவே அந்த நோட்ல LSG CSK மேட்சுக்கு திருப்பி வரலாம். டீம் வேற போடணும் நம்ம ட்ரீம் 11 Khelo Dimaag Se. LSGக்கு வந்து போறாங்க. இந்த வீக்கே வந்து ஸ்டார் வந்து ரிவெஞ்ச் வீக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. CSK வந்து LSGயை வீட்டுக்கு கூப்பிட்டு நல்லா டின்னு கட்டி அமிச்சாங்க அந்த மேட்ச். இப்ப திருப்பி LSGக்கு போறாங்க. மைனஸ் KL ராகுல் பாவம் அவரோட குவார்டர் ஸ்டெப்ஸ்ல ஹிப் ஃபிளெக்ஸர்னு சொன்னாரு. So it didn't look great. என்ன PDogg, what are your initial thoughts on this particular game? இப்போ அகைன் ஐ வுட் ராதர் சே லாஸ்ட் கேம் வந்து பஞ்சாப் கிங்ஸ் அவங்க தோத்தாலும் அது வந்து ஒரு டிமாரலைசிங் லாஸோ எதுவும் கிடையாது. கடைசி பால்ல வந்து உங்களுக்கு 3 ரன் அடிக்கணும். அவங்க இந்த பக்கம் இன்னும் என்னென்ன சிக்கந்தர் ரசா பியூட்டிஃபுல்லா அதை பண்ணாரு. அது உங்களுக்கு வந்து கரேஜ் இருக்கணும். ஷார்ட் ஸ்கொயர் லெக் உள்ள இருக்கு, அவர் ஸ்லோயர் பால் வைடா போட போறான்னு தெரிஞ்சு ஓகே நான் மசல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பேட் இஸ் இன்சிங்ஸ் அவுட் சைட் ஆஸ்டம் போயிட்டு பியூட்டிஃபுல்லா அந்த ஃபீல்டரை பைசெக்ட் பண்ணாரு. இல்லை நேர ஷார்ட் ஸ்கொயர்ல கைக்கு வந்திருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு வாட் சர்ப்ரைஸ் மீ வாஸ் இப்போ ட்ரூ பேட்டிங் விக்கெட் கொடுத்துட்டாங்க. ஏன்னா நான் அந்த மேட்ச் பார்க்கல, வாஸ் டிராவலிங். அதுக்கப்புறம் பால் பை பால் பார்த்தேன். அது வந்து பெருசா பவுலர்ஸுக்கு எதுவுமே இல்லை. கன்சிடரிங் கிங்ஸ் 11 பஞ்சாப் தேர் கோயிங் டு பிளே அட்டாக் மோட், ஏன் இந்த மாதிரி கொஞ்சம் கூட பிச்சுக்கு ஸ்லோ இல்லாம இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க? நாட் ரியலி நான் அதை ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா ஜடேஜா வந்து போட்டபோது பிரப்சிம்ரன் இறங்கினாரு, பால் பிச்சே ரப்னு திரும்பி தான் ஸ்டம்பிங் ஆனாரு. ஸோ அதை நான் அந்த அளவுக்கு ஒத்துக்கல. இன்ஃபேக்ட் இன்னொரு பால் ஒன்று நடந்த ஃபுல் மேட்சை பார்த்தேன், 1000th மேட்ச். நீங்க அந்த பத்திரானா அந்த லாஸ்ட் பால் சிக்கந்தர் ரசா பத்தி சொன்னீங்கன்னா ஒரு சின்ன எபிசோடு, எங்களுக்கு 1000th மேட்ச் வான்கடையில அது ஏதோ டிலே ஆகினு நான் மேலே போய் மேட்சை பார்த்துருந்தேன். பத்திரானா என்ன பண்ணாரு, ஃபீல்ட் எல்லாம் மாத்திட்டு போட்டார் லென்த், சிக்கந்தர் ரசா அடிச்ச உடனே மலிங்கா அப்படின்னாரு. என்னாச்சுனே அப்படின்னு அவர் உடனே ஒர்க்கர் போடுறோம் யாருக்கு அவர் இவருக்கு வந்து மதிஷா பத்திரானாக்கு வந்து மலிங்கா தான் கோச் பண்றாரு, ஹெல்ப் பண்றாரு. யார்கர் போட்டிருக்கணும், பவுன்சர் போடணும்னா ஸ்கொயர் லெக் பின்னாடி வச்சு மிட் விக்கெட் உள்ள வச்சிருக்கணும், என்னடா இந்த பையன் அப்படின்னாரு. ரொம்ப வருத்தப்பட்டாரு. ஹவவர் வந்து சிக்கந்தர் ரசா நல்லா ஹி ஜஸ்ட் அவுட் தாட் த சிச்சுவேஷன். பை தி வே அந்த நம்ம மேட்சுக்கு வந்து நம்மளோட போன மேட்ச் கான்டெஸ்ட் வின்னர் ஹல்லா போல் நல்லா போல் சூப்பர் கொஸ்டின் கான்டெஸ்ட்ல வந்து பவனும் பிரதரும் திருச்சி, பெங்களூர்ல இருந்து வந்து நம்ம சங்கரன் வந்து அவங்க அம்மாவை கூட்டிட்டு மேட்ச் வந்து பாத்துருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷம். Glad that they both enjoyed the game. நீங்க அடுத்த நம்ம லைவ் கான்டெஸ்ட்ல வந்து நல்ல கொஸ்டினா கேளுங்க. You also stand a chance to win CSK MI game வருது. So don't miss out on the chance. Anyway, நம்ம CSK PVKS பத்தி பேசணும், அந்த ட்ராமா பத்தி பேசணும், மலிங்கா எபிசோட் பத்தி பேசணும். However, it's time to discuss the RCB LSG revenge match. நிறைய விஷயங்கள் நடந்தது. பட் அதுக்கு முன்னாடி இப்போ Khelo Dimaag Se டீமை போட்டு வந்துடலாமா PDogg? Of course. Hi, hello and welcome back to Khelo Dimaag Se, presented to you by Dream 11. Today's contest is the high-flying contest that's going to happen between CSK and LSG. Both teams are on the way up to the playoffs. On one loss can make a big difference to either of the teams. It's a very, very precariously placed contest and lots of drama from the LSG RCB game last up and CSK PBK is going to the last ball. How are you going to look at the game before you put your team, PDogg? Look, if you see the score that has happened, except the first game LSG played against Delhi Capitals, it has been a scores wavering around 120s and 130s. And Sunrisers score 120 odd, chased down by LSG, and then Gujarat Titans score 135. LSG couldn't chase it.
And the previous game, it was 126 and was defended comfortably, I should rather say, when the margin is 80 runs. So expect the pitch to be slightly on the slower side, considering the fact that they're losing the services of Mark Wood, who's still injured and, and not sure to make it to the playing 11. I'm expecting the pitch again to be on the slower side, if not as slow as it was in the previous game. So the most important thing for you to pick is try and get more all-rounders, more bowlers, and more conventional batters. And if you see, this is the pitch. This will definitely suit Chennai Super Kings, being there in the history of playing and winning more games in Chennai. The slow pitch is never going to be a trouble for them. So my combination, if you see, it's heavily in favor of Chennai Super Kings. I've got 7 of them from CSK and 4 of them from LSG. And the 2 wicket keepers I've got is going to be Devon Conway. The second one is going to be Quinton de Kock, because unfortunately KL Rahul is ruled out for a few games. I'm sure that they're going to have the opening combination sorted out. So it's going to be Kyle Mayers and Quinton de Kock. So my wicket keeper is going to be Quinton de Kock. And my batsman is going to be Rutraj Gaikwad. And I always pick Shivam Dube. And my all-rounders are going to be Ravindra Jadeja, Marcus Stoinis, Moeen Ali, and Krunal Pandya. And my bowlers are going to be Ravi Bishnoi, Tushar Deshpande, never leave him out, and Matisha Pathirana. My captain is going to be Moeen Ali, and my vice captain is going to be Ravindra Jadeja. Interesting team, PDogg. Interesting team. I've also picked teams on very similar lines. I'm a little confused with regards to the KL Rahul issue. I'm not too sure if that's a plus. That's a massive plus for CSK yet or not, because when KL Rahul goes out, the kind of pitch that Lucknow has to play on might just change. Because when I say KL Rahul's thing would be a plus or not, I meant to say that Lucknow will be very reluctant to give a pitch that will be very slow, because KL Rahul is one of the better players of spin for them, and it will suit CSK. If KL Rahul was around, Lucknow would think, okay, KL Rahul can still manage this. We will go for a slowish pitch and try and see who wins the battle out. But now I am expecting a slightly better pitch. But I'm still going in favor of Chennai with respect to the teams that I'm picking. I've gone for 2 keepers, Nicholas Pooran and Devon Conway. I'm not going for Quinton de Kock. Too much of a risk. Quinton has not played any of the games. I don't know if he will continue to play, even if he comes in. Whether he will suit the conditions there, I'm really not very sure, because I think CSK are spin heavy. The last time when CSK played Lucknow, Moeen Ali on a pitch in Chennai, which was very reasonable, a 200 scoring pitch, got 4 wickets. And again, Lucknow are a left-handed side largely, with Kyle Mayers at the top. So I've gone for 2 keepers, Nicholas Pooran and Devon Conway. My 2 batters for the day are Shivam Dube and Ruturaj Gaikwad. I was very tempted to go for Ajinkya Rahane, but then I had to miss out on all-rounders. I've gone for Ravindra Jadeja, Marcus Stoinis, Moeen Ali, and Kyle Mayers as my 4 all-rounders. 3 bowlers are the same as you picked, PDogg. Tushar Deshpande, Ravi Bishnoi, and Matisha Pathirana. I expect quite a few wickets, but I wouldn't be surprised if Lucknow went back to the red soil pitch that they played Delhi on in the very first game of the season that Lucknow played at home. My captain for the day is Devon Conway. Vice captain of the day is Marcus Stoinis. Marcus Stoinis has still been hitting the ball all right, even in those tough pitches. He hit a lovely 6 straight down the ground in that pitch also. He's timing the ball pretty well. And he's been picking some wickets. So, yeah, I've gone with Marcus Stoinis as my vice captain. Can we just sum up your team, PDogg? Do you agree to what I said? And what do you think? Yeah, you are exactly right. But if I'm with the Lucknow Super Giants management, I would also be tempted to change the nature of the pitch and try and play the same pitch which they gave it for Delhi. But the only issue is Avesh Khan is not in real form, and then Mark Wood's availability, is also a problem. So they would rather try and go and give their trusted spinners who have been doing the job. So let me put it on this way around. So my team has got 7 in favor of CSK and 4 in Lucknow Super Giants. I've got 2 wicket keepers, that is Devon Conway and Quinton de Kock. I've got 2 batsmen, that's Ruturaj Gaikwad and Shivam Dube. I've got 4 all-rounders, that is Ravindra Jadeja, Marcus Stoinis, Moeen Ali, and Krunal Pandya. And my bowlers are Ravi Bishnoi, Tushar Deshpande, and Matisha Pathirana. My captain is going to be Moeen Ali, and my vice captain is going to be Ravindra Singh Jadeja. Right, interesting. There's only 2 changes. I've gone for Nicholas Pooran instead of Quinton de Kock that you had in your team, along with Devon Conway, who's also my captain. 2 batters, Shivam Dube and Ruturaj Gaikwad, are the same as you picked. My 4 all-rounders are Ravindra Jadeja, Marcus Stoinis, Moeen Ali, and Kyle Mayers. You missed out on Kyle Mayers and you picked Krunal Pandya. That's the only difference. 3 bowlers are Tushar Deshpande, Ravi Bishnoi, and Matisha Pathirana. My vice captain is Marcus Stoinis. Captain is Devon Conway. You had your vice captain as Ravindra Jadeja, and captain was Moeen Ali. That's pretty interesting. All right, that's our team. Both of us have gone for 7-4 combination with Chennai. So, as always, all the very best for you picking your fantasy. And like I always say, follow your instinct, take our inputs, and make the best team. And clearly, have a great day winning on the fantasy. Thank you once again for joining me on Khelo Dimaag Se, presented to you by Dream Lab.
ஃபேண்டசி டீம் போட்டோம் 2 பேரும். போட்ட ஃபேண்டசி டீம்ல 2 பேரும் சென்னையிலேருந்து 7 பேரை எடுத்துருவோம். நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன். ஒரு கொஸ்டின் வந்தது யூடியூப்ல, நான் பின் பண்ணி வச்சிருந்தேன். அதாவது பின்ன இப்படி காப்பி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தேன். அவர் பேர் வந்து ஸ்ரீராம். ஓகே, ஸ்ரீராம் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, ரொம்ப டினண்டா இருந்தது. அதாவது வந்து பல வருஷமா நானும் யோசிச்சிருக்கேன், இதுக்காக நிறைய தடவை பேட்டிலும் பண்ணியிருக்கேன். வாட் த டேஷ் இஸ் த பாயிண்ட் ஆஃப் அ பர்பிள் கேப் இன் அ கேம் தட் இஸ் ஸ்வேட் சோ மச் இன் ஃபேவர் ஆஃப் அ பேட்ஸ்மேன்? என்னத்துக்குன்னா இந்த பர்பிள் கேப்பை வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் கொடுக்குறாங்க. மேட்ச் எல்லாம் 200 ரன்னுக்கு போகுது. டேக் சோ அண்ட் சோ ஃபார் எக்ஸாம்பிள், பேர் நான் சொல்ல விரும்பல, 3 விக்கெட் எடுத்து 50 ரன் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு பாலுக்கு கிட்டத்தட்ட 2.3 ரன் அபவ் த பார் ரிக்வயர்ட் ரன் ரேட். எனக்கு சத்தியமா புரியவே இல்லை. இந்த மாதிரி ஒரு மேட்ச்ல இன்னொருத்தர் வந்து 4 ஓவர் 25 ரன் 26 ரன்னுக்கு போடுறாரு. அவரு ஒண்ணுமே இல்லாம வீட்டுக்கு முட்டையோட போறாரு. சரி, இப்படியே எடுத்துக்கலாம். அதே மாதிரி சிச்சுவேஷன் தான் ஆரஞ்சு கேம்ப். when we take the orange cap also, it is given for the volume of runs. I don't understand these calculations, and I don't understand the Duckworth-Lewis either. But what I don't understand the most about this whole problem is people can bring these orange and purple caps in their own bags and wear it at the end of the game. A purple cap holder can merely bowl for the wickets, not caring about what happens to the team. The orange cap holder can merely come wanting to make runs, not caring about what the result for his team is. So what really is the use of a purple cap and an orange cap? Is it something that you can bring from your home, do what you do and take it back home? பர்ஃபெக்டா சொல்லியிருக்காருங்க. இப்ப நான் தான் அதை பாட்டு பாடி காமிச்சிட்டேன் நான். இப்ப நான் நிறைய தடவை வந்து ட்வீட் போடுவேன். ஒரு போலர் 4 ஓவர்ல 26 ரன் கொடுப்பாங்க. இப்ப அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா 200 மேட்ச்ல நான் முன்னாடியே சொன்ன ராகுல் சேரை வந்து நான் யோசிப்பேன் எடுக்கிறதுக்கு, ஏன்னா விக்கெட்டே எடுக்க மாட்டாரு அப்படின்னு ஃபேண்டசியில. ஸோ இப்போ 4 ஓவர்ல 29 ரன் ராகுல் சேர். இப்போ நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் பாத்தீங்களா, இந்த சந்தீப் சர்மா அந்த 29ல பாவம் கடைசியில டெவன் கான்வேக்கு போடும்போது 2 ஷார்ட் பால் போட்டு 2 பவுண்டரி குத்தாரு, இல்லாட்டி 25 ரன் கூட தாண்டி இருக்காது. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் தெரியுமா, இம்பாக்ட் பர்ஃபார்மன்சஸ்ல ஜஸ்பிரீத் பும்ரா இஸ் எட்ஜிங் அவுட் சந்தீப் சர்மான்னு. இம்பாக்ட் பர்ஃபார்மன்ஸுங்கிறது அப்படியே பிளைண்ட் ஃபோல்டடா எத்தனை தடவை 3 விக்கெட் எடுக்கிறாரு அது கிடையாது. இப்ப நீங்க 160 டிஃபெண்ட் பண்ணும்போது 160 போது என்ன, பார் எக்கானமி 8 ரன் ஓவர். அந்த 8 ரன் ஓவர்ல 1.2 லெஸ் தேன் எக்கானமி 6.8 கொடுத்தாருன்னா அது இம்பாக்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அப்படிதான் நான் கனெக்ட் பண்ணுவேன் ஒழிய இப்ப நீங்க வந்து துஷார் தேஷ்பாண்டே ஐ எம் ஹாப்பி ஃபார் இட். சி வாட் எவர் இட் இஸ். இப்ப நானே ஒரு பாட்டு பாடி அவரை கலாய்ச்சேன். பட் வந்து ஒரு பர்பிள் கேப் 17 விக்கெட்டுங்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். we should not take any credit away from it. இது வந்து எப்பவுமே நான் ஃபீல் பண்றேன், நேம்ஸ் எடுத்து பேசவே கூடாது. ஏன் நேம்ஸ் எடுத்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்றேன்னா, he is doing one of the most toughest jobs in the tournamentங்க. நான் விளையாடுறீங்களா, 2 ஓவர் பவர் பிளேல போடுறாரு. அதுவும் ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் ஓவர்லாம் போடுறது இல்ல, அந்த தேர்ட் ஓவர் டிஃபென்சிவ் ஓவர்ஸ் போடுறாரு. தேர்ட் ஓவருக்குள்ள ஒன்னு போடுறாரு, அப்புறம் தேர்ட்ல இருந்து 6th ஒரு ஓவர் போடுறாரு. இந்த ஓவருக்குலாம் நம்மளே பட்ஜெட் கொடுக்கணும். இப்ப நம்ம ஊர்ல அந்த பட்ஜெட் போடுவாங்கல்ல, அந்த பட்ஜெட்ல வந்து டிஃபென்ஸ் பட்ஜெட் இவ்வளோ, ஆயில் பட்ஜெட் இவ்வளோ, இதுக்கு போலீஸ் பட்ஜெட் இவ்வளோ, வெப்பன்ஸ் பட்ஜெட் இவ்வளோன்னு போடுவாங்க. அந்த மாதிரி போடும்போது நீங்க பவர் பிளேல இந்த ஓவர்லாம் அவர் போடுற ஓவருக்குலாம் பட்ஜெட்டே 10-12 தான். அந்த ஓவர் வந்து நீங்க எனக்கு 20 உனக்கு 18 நீங்க சொல்ற மாதிரி கொடுக்காம கம்மியா கொடுக்கறதே பெரிய விஷயம் தான். அது முடிச்ச உடனே அவர் எங்க திருப்பி வர்றாருன்னா, அந்த 6 ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 ஓவர் முடிஞ்சிருது. 6ல இருந்து 16 ஓவர் வரைக்கும் அவருக்கு வேலையே ரோலே இல்லை. இந்த படத்துல அவை சண்முகி படத்துல ஜெமினி கணேசன் மாதிரி குறுக்காலாம் வருவாரு, அதுக்கப்புறம் ரோலே இருக்காது. திடீர்னு எண்டுல வந்து அவர் ஒரு ரோல வந்து சேர்த்து வச்சுட்டு போயிடுவார். அந்த மாதிரி இவர் திருப்பி திடீர்னு 16-17 ஓவர் கையை சுத்தி கேம் எங்க போயிருக்கோ எப்படி போயிருக்கோன்னு வந்து போடணும். ஸோ இந்த ஓவர்ஸ் எல்லாம் போட்டா 4 ஓவர் 40 ரன் கண்டிப்பா போகும். அதை தோனி கரெக்டா ரியலைஸ் பண்ணி அவர் விக்கெட் எடுக்கிற மாதிரி போட வைக்கிறார். அவ்வளவுதான். சிஎஸ்கே வந்து ஆல்மோஸ்ட் வந்த தட் கேம். அந்த லாஸ்ட் பால் வரைக்கும் போயிட்டு எங்க இதர் உதர் கேம் அப்படின்னு அந்த மாதிரி போயிடுச்சு. LSG had a pretty tough game against RCB. இன்னொரு பக்கத்தை பேசணும், ஒரு தரப்பை பேசுற இன்னொரு பக்கம், ஏன்னா அந்த 2 தரப்பு தான் வரப்போகுது. RCB LSG game, LSG ஒரு low scoring, we thought they'll nail it, but anything but that comfortable romp home for RCB ன்னு சொன்னா அது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் தான். அந்த கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பயங்கர ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் வேற, அதெல்லாம் ஏதாவது ரெசிடியூவல் இருக்குமா கோயிங் இன்டு தி நெக்ஸ்ட் கேம் ஃபார் LSG? கேஎல் ராகுல் வேற இல்ல. லுக், நான் உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ப்ரீவியஸ் கேம் they have put up a score 257. It's the second highest in the history of IPL, even though the conditions are different in Mohali. நம்ம ஒரு வருஷம் அது ஹோம் கேம் வேற, அது பயங்கரமா இருக்கும் பிச்சு. அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ்ல 257 அடிச்சுட்டு வர்ற நீ, why do you want to come up to a defensive tactics of preparing a wicket like this? அது ஃபர்ஸ்ட் தப்பு அவங்க பண்ணது.
இப்போ your confidence will be high even though the pitches are not going to be similar. இது வந்து நம்ம தூரகத்துல இருந்து பேசுறோம். இதெல்லாம் வந்து we don't know. ப்ராபபிலி அந்த மாதிரி பிச்சை தான் அங்க அமைக்க முடியுதோ என்னவோ. மேபி த சாயில் இஸ் லைக் தட். தேர் ஸ்டில் கெட்டிங் டு நோ. சி பிச்சு வந்து நம்ம விவசாயம் பண்ற மாதிரி தான். என்ன வரும்னு தெரியாது, என்ன வேலையும் எப்படி ரிசல்ட் ஆகும்னு தெரியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் சீசன் ஆஃப் ஐபிஎல் அங்க நடக்கிறது. யூ மஸ்ட் ரிமெம்பர் ஒன் திங், இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து கேம் ஒன்று ஆடினாங்க. ஸ்கொயர் டர்னர். அந்த மேட்சுக்கு அப்புறம் தேர் வாஸ் a reprimand on that venue also. ஏதோ கொடுத்தாங்க. ஸோ மேபி அந்த கியூரேட்டர் அவங்கலாம் தேர் லேர்னிங் அபவுட் த சாயிலா இருக்கலாம். ஸோ டீம் கொடுத்தாங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அவசரப்பட்டு சொல்ல முடியாது. கேஎல் ராகுலோட இன்ஜுரியை பத்தி நம்ம பேசணும்ல. கேஎல் ராகுலோட இன்ஜுரி, வாட் இஸ் த இம்பாக்ட், சிஎஸ்கே வர்சஸ் எல்எஸ்ஜி, சான்ஸே இல்லையா, என்ன பர்சன்டேஜ் கொடுக்க போற, ரெண்டு டீமும் என்ன பண்ணணும், ஃபைனல் மேட்ச் அப்ஸ் என்ன, தட் வில் டிசைட் த கேம். இல்ல இப்ப எனக்கு எப்படின்னா, இப்ப கேஎல் ராகுல் அவங்களோட ஸ்ட்ரென்த்தே வந்து இந்த டாப் 3 செட்டிங் இட் அப் ஃபார் பிளேயர்ஸ் லைக் பூரன் அண்ட் லேட்டர் ஆர்டர் அப்படிங்கும் போது அவங்க என்ன பண்ணும், தே ஹேவ் டு, அன்பார்ச்சுனேட்லி ரொம்ப வருத்தமா இருக்கு சொல்றதுக்கு, they have to drop Naveen Ulak and get Quinton de Kock at the top of the order. KL Rahul வெளியே போனதுக்கு இந்த பிளேஸ் இந்த ஃபாஸ்ட் bowling ஆப்ஷனை வந்து ஆவேஷ் கான் வச்சு திருப்பி எடுத்துன்னு வந்தாங்கன்னா, இப்போ if you see a batting lineup that is Kyle Mayers, யாரு Quinton de Kock, நம்பர் 3 வந்து ஸ்டில் ஐ வில் பெர்சிஸ்ட் வித் தீபக் ஹூடா. இந்த மாதிரி அவர் ஃபெயில் ஆகி நான் பார்த்ததே கிடையாது. இல்லப்பா, தீபக் ஹூடாவும் has been too much up and down in the order. இல்ல எங்கெங்கயோ ஆடுறாரு. திடீர்னு ஒரு மேட்ச் கீழ ஆடுறாரு, 8 ஆடுனாரு ஒரு மேட்ச். நானும் ஒரு 2 மேட்ச் ஃபேண்டசி டீம் எல்லாம் போட்டு கஷ்டப்பட்டேன். அவர் போட்டுட்டு எங்கடா அனுப்பவே மாட்டீங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கே தெரியும், அவர் வந்து பட ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கியருக்கு போனாருன்னா மேட்சை நம்ம 35 பால்ல மாத்திடுவார். நான் என்ன சொல்ல, நீ எதுக்கும் கவலைப்படாது, எடுத்தோன்னே பேட்டை விடுன்னு சொல்லிட்டு. ஸோ மை பேட்டிங் ஆர்டர் வில் பி குவிண்டன் டி காக், கைல் மேயர்ஸ், தீபக் ஹூடா 3, மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் 4, நிக்கலஸ் பூரன் 5, நம்பர் 6 கே கௌதம், நம்பர் 7 ஆயுஷ் பதோனி. ஏன்னா ஆயுஷ் பதோனி குருணால் பாண்டியா விட்டேன் மிடில் ஆர்டர். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் 8 இருக்குங்கும் போது நான் என்ன பண்ணுவேன், I'll go offensive. இந்த PBKS எடுக்கிற தியரி bowling என்ன பேச சொல்ல, ரவி பிஷ்னாய், அதுக்கப்புறம் பிளேயிங் 11 லாஸ்ட் மேட்ச் அண்ணாச்சி, ரவி பிஷ்னாய், ஆவேஷ் கான், அப்புறம் வந்துட்டு முடிஞ்சு போச்சு உங்களுக்கு bowling. இப்போ எனக்கு வந்து ஆவேஷ் கான் இருக்காரு, ரவி பிஷ்னாய் இருக்காரு, குருணால் பாண்டியா இருக்காரு, அந்த யாஷ் தாக்கூர் இருக்காரு, அந்த சரக் ஒருத்தர், இந்த யுத்வீர் சரக் யாரா ஒருத்தர், அப்புறம் கே கௌதம், குருணால் பாண்டியா, மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ். எனக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கு போலிங் போடுறதுக்கு. சிஎஸ்கே எதையுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. இன்னொன்னு என்னன்னா, ஏன் வந்து திடீர்னு அஜிங்கியா ரஹானே வந்து காட்ட மாட்டேன்றாங்க பேட்டிங், எனக்கு தெரியல. they have to போன மேட்ச் ஐ திங்க் அவங்களோட கோல் ரொம்ப சிம்பிள் பா. அந்த 6 to 11 ஓவர்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு ஒரு மாதிரி ஸ்பின் ஹிட்டர் டூபே இறக்கணும்னு. பட் போன மேட்ச் ஐ திங்க் ஓபனர்ஸ் நல்லா ஸ்டார்ட் கொடுத்ததுனால ஸ்ட்ரெயிட்டாவே அவங்க ஸ்பின்னர்ஸ் நசுக்கணும்னு சிவம் டுபே அமுச்சு விட்டாங்க. இட்ஸ் ஜஸ்ட் perfectly good tactical call தானே. சிஎஸ்கே hardly go wrong with tactics, PDogg. They got enough experience. நான் தான் சொல்றேனே, they were unfortunate to lose that game. நான் தான் என்ன பண்ணுவேன், sometimes when the opponents do well, give credit to PBKs rather than finding fault on CSK. இப்போ நீங்க மேட்ச் அப்னு கேட்டீங்கன்னா, திருப்பி போன தடவை சொன்ன அதே மேட்சை தான் எங்களோட சொல்லுவேன். இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஓவர் மோயின் அலி போடணும், ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லென்த். அவர் திரும்பி போய் புல்ல அடிப்பாரு கண்டிப்பா கைல் மேட்ஸ். அதுக்கு எப்படி அவங்க பண்ணணும்னா, மிடான உள்ள வச்சுட்டு கவுக்கானரை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கணும். மிடான பின்னாடி வச்சுட்டு அவர் அடிக்க மாட்டாரு. லாங் ஆஃப் வச்சுட்டு அவரை டென்ட் பண்றதுக்கு என்ன பண்ணாரு, உடம்பு வளையாம அந்த மல்லி வெட்டி மைண்டர் மாதிரி அம்புன்னு நேர கை போகும். இன்னொன்னு நிக்கலஸ் பூரன். இப்ப நிக்கலஸ் பூரன் பாத்தீங்கன்னா இறங்கி அவ்வளவு பெருசா வரமாட்டாரு. நீங்க இந்த லெக் சைட்ல கொஞ்சம் இந்த பக்கம் இருந்தாலும் சரி, ஃபுல் த்ராட்டில் ஸ்லாக் ஸ்வீப் போவாரு. ஸோ அதுக்கும் வந்து மோயின் அலி அவர் தீக்ஷானா பேக்கப் தான். கொஞ்சம் ஸ்லோவா வந்துட்டு அவருக்கு அந்த லெக் ஸ்டம்ப்ல இருந்து லைட்டா திரும்புற மாதிரி போட்டீங்கன்னா ஸ்கொயர் லெக் மேல 6 அடிக்க போவாரு. அது மேல கிளம்பி உங்களுக்கு வந்து இந்த பிட்வீன் ஸ்கொயர் லெக் அண்ட் மிட் விக்கெட்ல கேட்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா, ஸ்டில் சிஎஸ்கே ஹேஸ் an edge. Definitely I would say 65-35 in favor of CSK and I want them to bowl first. இத நான் சொல்லவே மாட்டேன். இந்த வென்யூல 3:30 மணிக்கு I want them to bowl first. சர்ப்ரைசிங்கா இருக்கு PDogg. ஆல்ரெடி ஸ்லோவா இருக்கிற ஒரு வென்யூல திருப்பி ஸ்டார்டிங்ல பெட்டர் ஆகும்ன்றீங்க. நைட் கேம்லயே பெட்டர் ஆக மாட்டேங்குது விக்கெட். டே கேம்ல எப்படி பெட்டர் ஆக போகுது? உங்களுக்கு நைட் வந்து கண்டிஷன்ஸ் வேற. இப்ப உங்களுக்கு டியூ வரல. நேத்து நீங்க பாத்தீங்கன்னா என்ன கண்டிஷன் டியூ வரல. டே டைம்ல டியூ வருமா? போ டே டைம்ல எப்படியா டியூ இருக்கும்? காமெடியா கேக்குறீங்க. அப்புறம் எப்படி பெட்டர் ஆகும் சொல்லு. இப்போ நான் திருப்பி சொல்றேன், ஃபர்ஸ்ட் அந்த டெல்லி கொடுத்த பிச்சை தான் அவங்க கொடுப்பாங்க.
நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லியா? கேக்குற கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டேன். டே டைம்ல செகண்ட் எப்படி பெட்டரா போகுது? என்ன காரணம்? அந்த ஐபி நாலேஜ்ல இது பண்ணாதீங்க. நான் ஒவ்வொரு ஃபேஸ்லயும் ஒரே ட்வீட் ஒரே போடுவேன். ஒரு வாய்ப்பு இருக்கு. பிஃபோர் ஐ சரண்டர், பிஃபோர் ஐ ஃபினிஷ் தி ஷோ, ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு. செகண்ட் எப்படி விக்கெட் பெட்டர் ஆகும் ஒரே சான்ஸ்னா, சென்னையில நாங்க லீக் மேட்ச்லாம் ஆடுவோம். இந்த சீக்ரெட் இப்ப சும்மா சொல்றேன். எங்க லீக் கிரவுண்டுக்கு வரும்போது பரம பாட்டா அந்த விக்கெட் எப்படின்னா கட் கிராஸ் போட்டுருவோம். ஏன்னா எங்க பேட்டிங் மேல எங்களுக்கு பயம். நாங்க அப்பதானே புதுசா வந்திருக்கோம். அந்த கட் கிராஸ் விக்கெட்ல போட்டு நல்லா ரோல் பண்ணா என்ன ஆகும்னா, 3 நாள் 4 நாள் வரைக்கும் அந்த கட் கிராஸ் வெளியே வந்து தேஞ்சு போற வரைக்கும் விக்கெட் திரும்பவே திரும்பாது. எப்படி போட்டாலும் ஸ்லோவா வரும். மேல போட்டாலும் பேக் ஃபுட்ல ஆடலாம், ஃப்ரண்ட்ல போட்டாலும் பேக் ஃபுட்லயே ஃபுல் டாஸ் யார்கர் போட்டா கூட பேக் ஃபுட்ல ஸ்டம்ப் பின்னாடி போய் நின்று ஆடலாம். அவ்வளவு ஸ்லோவா வரும். அந்த என்ன மேட்டர் அப்படின்னா, ஒரு டீம் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, வர டீம் எல்லாம் எங்களுக்கு அகைன்ஸ்டா ஃபர்ஸ்ட் ஏர்லி ஆன் வந்து கொஞ்சம் டாஸ் வின் பண்ணி பேட்டிங், டாஸ் நம்ம கையில இல்ல, டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடி 1.25 நாள் ஆட்டாங்கன்னா, 2வது நாள்ல இருந்து விக்கெட் கொஞ்சம் ஸ்லோ ஆயிடும். மெதுவா திரும்ப ஆரம்பிக்கும் 3வது நாள். அதுல நாங்க மாட்டிக்குவோம். சோ அதனால என்ன பண்ணுவோம், நீங்க வர்றவங்க எல்லாம் பேட்டிங் தானே ஆடுறீங்க, சரிடா ஓகேடா அப்படின்னு சொல்லி கட் கிராஸ் வெள்ளையா கொடுத்துருவோம். முந்தின நாள் சாயந்தரம் தண்ணி ஊத்திடுவோம். தண்ணி ஊத்திட்டு கவர் பண்ணிட்டு கவர் மேல கொஞ்சம் தண்ணியை ஊத்திடுவோம். காலையில வந்து கவர் எடுக்கும்போது அந்த வெள்ளவேர்னு வெயிலுக்கு அதுக்கும் அடிக்கும். காலைல 8 மணிக்கு திறந்துருவோம். டாஸ் வின் பண்ணாலும் தோத்தாலும் போலிங் போட்டுருவோம். ஈரமா இருக்கும். ஓடி வந்து போட்டீங்கன்னா சுக்குன்னு கொஞ்சம் போகும், லைட்டா திரும்பும், கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். அதுல ஒரு 5-6 விக்கெட் ஃபர்ஸ்ட் செஷன்ல எடுத்துட்டோம்னா ஆல் அவுட் பண்ணி விட்டுறலாம் ஒரு 250 ரன்னுக்கு. அந்த மாதிரி எல்எஸ்ஜி டே கேம் பேட்டிங் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி லைட்டா விக்கெட்ல தண்ணியை காமிச்சு விட்டாங்கன்னா, அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி, அந்த தண்ணியார் லைட்டா டேம்பா இருக்கிற விக்கெட் மகனே, வெயில் வந்து காஞ்சிது. நம்ம வீட்டுல எல்லாம் சிமெண்ட் ஊத்துவோம்ல தண்ணி, அந்த மாதிரி ஹார்ட் ஆயிடும். ஹார்ட் ஆயிடுச்சுன்னா உங்கூட்டு அடி எங்கூட்டு அடியில எவன் போட்டாலும் போனி ஆகாது. ஒரு 10 ஓவருக்கு நாய் அடி பேய் அடி அடிக்கலாம். ஸோ எல்எஸ்ஜி கொஞ்சம் உஷாரா இருந்தாங்கன்னா, லைட்டா கொஞ்சம் அப்படின்னு ஈரத்தை கொஞ்சம் ஊத்திட்டு வெயில்ல காய விட்டு ஃபர்ஸ்ட் போலிங்க போட்டாங்கன்னா அப்படி வேணா பண்ணலாம். அதுக்குதான் ஒரே வாய்ப்பு இருக்கு. ஆல்ரைட், சூப்பர். ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் எபிசோட். ஏகப்பட்ட டாபிக்ஸ் பேசணும். ஒரு எக்ஸைட்டிங் கிரிக்கெட் கான்வர்சேஷனா இருந்தது. ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் இட். ஆஸ் ஆல்வேஸ் ஆல் தி வெரி பெஸ்ட் சிஎஸ்கேக்கு. நல்லா விசில் போடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாங்களும் கொஞ்சம் கஷ்டத்துல 10 பாயிண்ட்ல இருக்கிறோம். எங்களுக்கும் கொஞ்சம் ஹல்லா போலுங்க. நல்லாவும் போல ட்ரை பண்றோம். எல்லார்ட்டையும் நல்லா போல்னு சொல்றேன். நானும் நல்லா போல ட்ரை பண்றேன். சப்போர்ட் பண்ணுங்க. சிஎஸ்கே விசில் அடிச்சு முடிச்ச உடனே கோச்சுக்காதீங்க. ஓகே, தேங்க்யூ so much for joining me on this episode of Home Cup.